வாசிக்கலாமா? 3 யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பாருங்க, ரொம்ப அழகான வசனம். எப்படியா? உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த உள்ள நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்னர் பர்சன். நம்மளுக்கு கல்யாணம் பண்ணும்போது நம்மளோட அவுட்டர் பர்சனை காட்டி தான் பயோடேட்டாலாம் காட்டுறாங்க. இப்போ என் பையனுக்கு நாங்கள் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு அந்த ஃபோட்டோ மேலே நம்பிக்கையே கிடையாது. நான் என் பையன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், இல்லை நீ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த அவுட்டர் ஷெல் 1 இயரில் மாறிடும், புரியுதா? அப்படியே ஷேப்லேருந்து கலர்லேருந்து எல்லாமே மாறிடும். பட் யூ கோயிங் டு லிவ் வித் த இன்னர் பர்சன். நீ பேசணும்டா, உனக்கு வரப்போகிற துணையோட பேசணும். உங்கள் வேவ் லெங்த் எப்படி இருக்குது, உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது எப்படி இருக்குது, உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் உங்கள் ட்ரீம் என்ன இருக்குது, உங்கள் எதிர்காலத்தை எப்படி கொண்டு போக போகிறீங்க, அதில் உங்களுக்கு கிளிக் ஆகுதான்னு தான் நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும். நம்மளோட உள்ள ஒரு மனுஷன் வந்து ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கான். திருமணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனுஷன் இல்லை அந்த மனுஷி வெளிப்படுவான். அதுதான் நமக்கு வந்து ஷாக் மொமெண்ட்டாக இருக்கும். எவ்வளோ அழகாக ஒயிட்டில் ஏஞ்சல் மாதிரி வந்தாங்க, இல்லை பியூட்டிஃபுல்லாக வந்தாங்க. எவ்வளோ ஒரு அழகான ஸ்மைல். அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பார்த்தா நம்மளான மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி எரிமலை மாதிரி இருக்குது, வால்கனோ டைம் மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரே வெடிக்குது. எப்போ வெடிக்குதுன்னு தெரில. இதில் வெதர் ஃபோர்காஸ்ட்டே நம்மளுக்கு கிடையவே கிடையாது, இல்லை வெதர் ஃபோர்காஸ்ட் இருந்தாலாவது நம்ம கொஞ்சம் தயாராகிடலாம், இல்லை இப்போ கொடைக்கானலுக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டோம், இங்கெல்லாம் கோல்டாக இருக்கும், எல்லாம் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்கினா வெதர் ஃபோர்காஸ்ட். இது எப்போ வெடிக்கும்னே தெரியாது. என்ன சொன்னோம், இது மாதிரி ஆயிடுச்சு. நல்லா தானே இன்னைக்கு மார்னிங் நல்லா ஸ்டார்ட் ஆச்சு, முடியும் போது பயங்கரமான வெதர், ஒரே வர்தா புயலும் சுனாமியும் இப்படி ஆயிடுச்சே அப்படின்ன மாதிரி இருக்குல்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய உள்ளான மனுஷன் நல்லா இருந்தால் தான், உள்ளான மனுஷி நல்லா இருந்தால் தான் இந்த கப் ஹேஸ் டு ஓவர்ஃப்ளோ. அப்போ தான் அன்பை கொடுக்க முடியும். இன்றைக்கி நம்ம எல்லாமே அன்பில் குறை உள்ளவர்களாக இருக்கும். இட் இஸ் நாட் ஃப்ளோயிங் அவுட் பிகாஸ் நமக்கே கிடைக்கல. எங்கள் அப்பா எனக்கு கொடுக்கல, அப்போ நான் எப்படி உனக்கு கொடுப்பேன்? எங்கள் அம்மா எனக்கு கொடுக்கல, நான் எப்படி உனக்கு கொடுப்பேன்? அதனால தான் ரோமர் 5:5 போட்டிருக்கு, இந்த பரிசுத்த ஆவியானவர் அவரோட அன்பை ஊற்றுகிறாராம். சில டைம் நம்ம அம்மா கிட்ட இருந்து கிடச்சிருக்காது, அப்பா கிட்ட இருந்து கிடச்சிருக்காது, சிப்ளிங்ஸ் கிட்ட இருந்து கிடச்சிருக்காது, டீச்சர் கிட்ட இருந்து கிடச்சிருக்காது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடச்சிருக்காது. இட்ஸ் ஓகே. யார் கொடுக்க போறா? ஏசப்பா கொடுக்க போறாரு. அவர் நிறைக்கணும். நம்ம கப் ஓவர்ஃப்ளோ ஆனால் தான் என்ன பண்ண முடியும், மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இன்னர் ஹெல்த்னா என்ன அப்படின்னு தான், இட்ஸ் ஹேவிங் அன் இன்னர் பீஸ் ஃப்ரம் அன் ஆர்டர்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ இட்ஸ் அ வெல்பீயிங். இன்னர் வெல்பீயிங் கம்ஸ் ஃப்ரம் த கனெக்ஷன் அண்ட் ஹார்மனி பிட்வீன் அவர் இன்னர் லைஃப் அண்ட் த அவுட்டர் வேர்ல்டு. வெளியில் நிறைய சூழ்நிலைகள் மாறுகிறது, ஆனால் அதில் நம்ம தொடர்பு படுத்தும் போது உள்ள ஒரு காம்னஸ், ஒரு செரெனிட்டி, ஒரு அமைதி நமக்குள்ளே இருக்குன்னா, இல்லை டப்பு டப்பு டப்புன்னு ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கோம், கட 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 கடன்னு நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணுறோன்னா இன்னர் ஹெல்த்து சரியா இல்லை அப்படின்னு அர்த்தம், சரியா? நிறைய பேர் நான் கவுன்சிலிங் பார்க்கும்போது 99% இன்னர் ஹெல்த்து சரியா இல்லாததாக பார்க்குறோம் நம்ம, சரியா? இன்க்ளூடிங் மை செல்ஃப். எல்லாரும் அப்படி தான். பிகாஸ் வி கான் த்ரூ அ பேட் சைல்ட்ஹுட். சம்டைம்ஸ் நம்ம டீச்சர் பாதிச்சிருக்கலாம், நம்ம அம்மா பாதிச்சிருக்கலாம், நம்ம அப்பா பாதிச்சிருக்கலாம், சிப்ளிங்ஸ் இல்லை யாரோ ஒருத்தவங்க நம்மளை அப்யூஸ் பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்ம இன்னர் ஹெல்த்தை இது பண்ணியிருக்கு. ஓகே, எல்லாருக்குமே இன்னர் ஹர்ட்னு ஒன்று இருக்குது, உள்ளான ஒரு காயங்கள் இருக்குது. நீங்கள் எழுதணுன்னா ஏதாவது எழுதிக்கலாம், சரியா? இந்த உள்ளான காயங்கள் எப்படி வருதுன்னா, அன்மெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபர்ஸ்ட்டு, சரியா? முதல்ல சந்திக்கப்படாத தேவைகள். நான் சொன்ன மாதிரி லவ் நீட்ஸ், அஃபெக்ஷன் நீட்ஸ், கேர் நீட்ஸ். நம்மளை பராமரிக்கிறதுல விட்டு போயிடுவாங்க. எங்கள் அம்மா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு வீட்டுக்கு வரும்போது பெரிய பூட்டு தொங்கும், இல்லை இந்த பூட்டு தொங்கும் போது பார்க்கும்போதே எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்ல. அதனாலேயே நான் என்னோடய சில்ட்ரனுக்கு என்ன பண்ணேன்னா, ஐ மேட் மை ஆஃபீஸ் அட் ஹோம். வீட்டுக்கு வரும்போது என் பிள்ளைகளுக்கு நான் இருக்கணும், ஐ ஹவ் டு மேக் சம்திங் ரெடி அப்படின்னு நான் என்னோடய மேரேஜுக்கு அப்புறம் என் பிள்ளைங்க ஓரளவுக்கு டீன் வரும்போது ஐ மேட் இட் ஹேப்பன். அதனால் ஐ வாஸ் வித் மை கிட்ஸ். ஸோ எனக்கு அது ஒரு பாதிப்பு இருந்துச்சு, இல்லை? ஸோ அன்மெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம். அப்புறம் நாட் ரெஸ்பெக்டட் ஆர் மிஸ்ட்ரீட்டட். உங்களை ஒருவேளை என்ன பண்ணியிருக்கலாம், ஹியூமிலியேட் பண்ணியிருக்கலாம், எல்லோரும் முன்னாலேயும் திட்டிருக்கலாம், கேவலப்படுத்தியிருக்கலாம், இல்லை கருப்பாக இருக்க, குண்டாக இருக்க, கலராக இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம், பாடி ஷேமிங்காக இருக்கலாம், இல்லை உங்களோட டேலண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், வேர்பலாக சொல்லியிருக்கலாம், ஃபிசிக்கலாக சொல்லியிருக்கலாம், இல்லை ஒருவேளை செக்ஷுவல் அப்யூஸ், உங்களை தனியாக உங்கள் மாமா சித்தப்பா யாரோ ஒருத்தவங்க உங்களை தவறாக உங்களை பயன்படுத்தி இருக்கலாம். அதுக்கப்புறம்
when the trust is broken, ஒருத்தர் ரொம்ப நம்பி இருப்பீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து முற்றிலுமாக நம்பிக்கைக்கு பாத்திரவான் இல்லைன்னு தெரியும் போது என்ன பயங்கர காயம் இல்லை? யாரோ ஒருத்தர் மூலமாக நம்ம காயப்பட மாட்டோம் எப்போவுமே. பை த லவ்ட் ஒன்ஸ், பை த நியரஸ்ட் ஒன்ஸ், எல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்க, ரொம்ப க்ளோஸ்டு பர்சன் நமக்கு வந்து செய்யும் போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது, தாங்கவே முடியாது. இவங்களை எவ்வளோ நான் நம்பிக்கையோடு வச்சுருந்தேன் இல்லை? ஸோ அப்புறம் டூயிங் ஈவில் ஃபார் குட், நீங்கள் நன்மை செய்திருப்பீங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு தீமை செய்திருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஒருவேளை சில பாவத்தில் நீங்கள் மாட்டினால, ஒருவேளை 10 பருவத்தில் அதில் வந்த கில்ட் அண்ட் சின்னால, இதெல்லாம் தான் காயங்களை உண்டு பண்ணும். சரியா? ஸோ இது என்ன பண்ணும், பயங்கரமான ஒரு இன்னர் சிக்னஸை கொண்டு வரும். உள்ளான ஒரு நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு அன்ஹெல்த் இல்லை? நம்மளுக்கு வந்து நம்ம வந்து we are not feeling good. இப்போ நம்மளுக்கு ஃபீவர் வந்ததுன்னா தெரியுது, ஒரு தும்மல் வந்ததுன்னா தெரியுது, we are not doing good. இப்போ நைட்லாம் எனக்கு பயங்கர ஹெட்டேக் இருந்தது, அப்புறம் I took a paracetamol. So the headache says I'm not doing good, my body is disturbed. அதே மாதிரி என்னுடைய உள்ள என்ன ஆகுது, எனக்கு வந்து உள்ளான மனுஷன் வந்து சிக்கு பர்சனாக மாறிடுறான். சிக்கு பர்சனாக மாறிட்டா எப்படி நீங்கள் அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்? நீங்கள் சிடுன்னு இருப்பீங்க, கோபமாக இருப்பீங்க, மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பீங்க, இல்லை எப்போவுமே மூட் ஸ்விங்ஸில் இருப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சரியா? ஸோ ஏசாயா 1ஆவது அதிகாரம் 5வது 6வது வசனம் வாசிக்கலாமா? இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சயமுமாய் இருக்கிறது. இருதயம் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கு, ரொம்ப ஹெவியாக, பெயின். நிறைய பேர் இங்கே வந்து எனக்கு இதை ஆண்டவர் சொல்லி இந்த செய்தியை கொடுக்க சொன்னனால நான் சொல்லிட்டு இருக்கேன், யூ கம் வித் பெயின், ஹெவினஸ். ஆனால் இது எல்லாத்தையும் ஆண்டவர் எடுக்க போகிறார். ராமன் சொல்லாமா, ஏசப்பா உங்களை இந்த இடத்துல இருந்து லைட்டாக கொண்டு போகிறார், விடுதலையாக கொண்டு போகிறார்ல. இட்ஸ் ஹெவி, இட்ஸ் பெயின்ஃபுல் இல்லை? அடுத்தது உள்ளங்கால், உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. சீல்பதுக்கப்படல, அந்த ஊண்டு வந்து அன்அட்டெண்டடாக இருக்குது. உங்களுக்கு இப்படி ஒரு ஊண்டு இருக்குது, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போல் அதை வந்து ட்ரெஸ் பண்ணல, அதை சீல் பிதிக்கி அதை சரி பண்ணல, மருந்து போடலைன்னா எப்படி இருக்கும் அது? அதனால தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கு, ஒரு பெரிய புண்ணு இருக்குது, இது மாதிரி சீலு ரத்தம் எல்லாம் இருக்குது, பயங்கர பெயினில் இருக்கீங்க, யாருன்னே தெரியாது. பஸ்ஸில் திடீர்னு என்ன பண்ணிடுவாங்க, உங்கள் காலை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அறிவில்லை, அவர் என்னடான்னு பார்ப்பார். ஏன்னா அவருக்கு உங்கள் காயம் தெரியாது, அவர் தெரியாமல் ஸ்டெப் இன் பண்ணிட்டார் உங்கள் காயத்தில். தட்ஸ் வாட் ஹேப்பனிங் இன் யுவர் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப். சில நேரம் ஸ்பௌஸ்க்கு அதுதான் கேள்வி, நான் என்ன சொல்லிட்டேன் இவர் இவ்வளோ கோவப்படுறாரு, இல்லை என்ன சொல்லிட்டேன் இவன் எனக்கு இவ்வளோ கோவப்படுறான்னா, உங்கள் பழைய காயம் அது எப்படி இருக்குது, சீல் பிதுக்கப்படாமல் கொதிக்கிற, அது எப்படி இருக்குது, நொதிக்கிற ரணமுள்ளதான் இருக்குது, கட்டப்படாமல் இருக்கா, எண்ணெயால் ஆற்றப்படாமல் இருக்கிறது. ஸோ இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டீல் வித் திஸ் வூண்ட்ஸ். இப்போ அதனால தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். அது என்ன ஊண்டோ, பிரிங் இட் பிஃபோர் காட். வி ஆர் கோயிங் டு டீல் வித் இட். இந்த செஷனில், இந்த முடிவில் வி ஆர் கோயிங் டு கிவ் தட் வூண்ட்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். ஆண்டர் சீல் பிதுக்கி இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணி, என் ஏசப்பா உங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணி அந்த இடத்துல ஒரு ஹீலிங்கை கொடுக்க போகிறாரு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஆண்டவர் அப்படி தான் பண்ணார். நான் பண்ணதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு பண்ணார், என்னோட சைல்டுஹுட்டில், என்னோட காரியங்களில் ஆண்டவர் விடுதலை கொடுத்தனால தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னால் நின்றுட்டு இருக்கேன். சரியா? ஒருத்தர் வந்து காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தார், அட்வென்ச்சர் ட்ரிப் போயிட்டு இருந்தார். ஸோ அட்வென்ச்சர் ட்ரிப்பு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாம்பு அவர் என்ன பண்ணிடுது, அவர் கால் வச்ச இடத்துல அந்த பாம்பு மேலே படுது, அந்த பாம்பு கொத்திடுது. சரியா? பாம்பு கொத்திட்டு, உங்களுக்கு பாம்பு கொத்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போவீங்க. வேறு என்ன பண்ணுவீங்க? யாரெல்லாம் பாம்பை விரட்டிட்டு போய் அதுக்கிட்ட ஒரு 4 கேள்வி நறுக்குன்னு கேட்பீங்க. எதுக்கு என்ன கொத்துனேன், நான் உனக்கு என்ன பண்ணேன், உனக்கும் எனக்கு என்ன பகை அப்படின்னு யாராவது கேட்பீங்களா? நம்மளை எப்படி ஹீல் பண்ணிக்கலாம் தான் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, பாம்பை துரத்திக்கிட்டே உட்காந்துருக்கோம். இந்த பாம்பு ஏன் வந்தது என் லைஃப்பில், இந்த பாம்பு எதுக்கு என்னை கொட்டுச்சு, இந்த பாம்பு எப்படி கடிக்கலாம், என்ன நான் என்ன துரோகம் பண்ண அந்த பாம்புக்கு அப்படின்னு அதோட பயோடேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? அப்போ பாய்சன் ஏறிட்டே இருக்கு, நீங்க லைஃபை இழந்துட்டே இருக்கீங்க. அதுதான் சொல்றாங்க, when you are not able to forgive a person,
இட் இஸ் லைக் யூ ஆர் ட்ரிங்கிங் த பாய்சன் அண்ட் எக்ஸ்பெக்டிங் த அதர் பர்சன் டு டை. அது உங்கள் மதர் இன் லாவாக இருக்கலாம், உங்கள் ஸ்பௌஸே இருக்கலாம். ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாரு, கல்யாணத்தன்னைக்கு ஏதோ நடந்திருக்கலாம். ஆனால் இத்தனை 5 வருஷம் ஆயிருக்கும், 8 வருஷம் ஆயிருக்கும். நாங்கள் கவுன்சிலிங் உட்காரும்போது 20 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் அப்படியே நேற்று நடந்த மாதிரி அப்படியே சொல்லுவாங்க, சீன் பை சீன். வந்தாருங்க, அந்த வேஷ்டி கட்டியிருந்தாருங்க, அந்த மோதிரம் போடணுங்க, அந்த தாலிக்கு தங்கம் வைக்கலங்க. எங்கள் மாமா பார்த்து என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? எங்கள் அக்காவை முன்னால் விடலைங்க, மாலை போட விடலைங்க. எங்க இது எப்போ நடந்தது? அதாங்க எங்கள் கல்யாணத்தன்னைக்கு. உங்கள் கல்யாணம் எப்போ நடந்தது? அதாங்க 20 வருஷத்துக்கு முன்னால். 20 years we are carrying, we are rehearsing it again and again. And அந்த பாம்பை வச்சு விளையாடினே இருக்கோமே தவிர அது பாய்சன். நம்ம லைஃப்பை நம்ம இழந்துட்டு இருக்கோன்றதை மறந்துட்டோம். உங்கள் ஸ்பௌஸே விடுங்க, யூ ஆர் நாட் லிவிங் யுவர் லைஃப் இன் ஃபுல். யூ ஆர் இன் அ பிரிசன். நீங்கள் கட்டப்பட்டிருக்கீங்க. நீங்கள் அதுதான் கொதிக்கிற ரணமாக இருக்குது. அது எப்பெல்லாம் வருதோ அது வலிக்குது உங்களுக்கு. தனியாக உட்காரும்போது அது அப்படியே வருது உங்களுக்கு. வரும்போதெல்லாம் இதே கேள்வி, ஏன் அவங்க பண்ணாங்க, ஏன் அப்படி பண்ணாங்க, நான் என்ன பண்ணேன்? இன்னுமே அந்த பாம்பை பற்றியே கேட்டுன்னு இருக்கோமே தவிர நம்ம ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கவே இல்லை. சரியா?